அருகே முனீஸ்வரர் கோயில் திருவிழாவின் போது பூசாரிகளிடையே ஏற்பட்ட மோதலில் தர்ணா போராட்டம் நடைபெற்றதால் பதற்றம் நிலவியது. இக்கோயிலில் கிடாவெட்டு திருவிழா நடைபெற்ற போது பூஜை செய்வதில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பூசாரிகளுக்கிடையே மோதல் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஒரு தரப்பினர் மூலஸ்தானத்திலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் ஒருவர் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். காவல்துறையினர் விரைந்து வந்து குவிக்கப்பட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் மூலஸ்தானத்தில் அமர்ந்து போராட்டம் செய்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். மற்றொரு தரப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவியது. நெல்லையில் நெசவாளரின் 3 மகன்களும் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவக் கல்லூரிகளில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வெள்ளாங்குடியைச் சேர்ந்த நெசவாளர் ராம்குமார் என்பவரின் 3 மகன்களான வெங்கட், ஸ்ரீ, அருண், தரன் கடும் பொருளாதார சிரமங்களுக்கு இடையில் அரசு பள்ளியில் படித்து மருத்துவ கனவை நனவாக்கியுள்ளனர். விடாமுயற்சியுடன் பலமுறை முயன்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மூவருக்கும் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் நாகர்கோவில், நெல்லை மற்றும் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இவர்களின் இத்தகைய சாதனை அப்பகுதியில் பெரும் வரவேற்பையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் 3 பையனும் படிக்க வச்சேன். இந்த நீட் கொண்டதுனால எங்களுக்கு கவர்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. அதனால் நம்ம பசங்க வந்து நீட்டில் போய் 1 வருஷம் கோச்சிங் எடுத்தாங்க. 2 பேர் MBBS ஒரு BDS டாக்டர் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. என் பேர் தரன், என் பேர் அருண், என் பேர் வெங்கடேஷ். நாங்கள் 3 பேரும் அண்ணன் தம்பிங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கோம். நாங்கள் 3 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம். இந்தாண்டு வந்து 7.5 கவுன்சிலில் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்கள் 3 பேருக்கும் MBBS கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் நிலவிய மேலடுக்கு சுழற்சியின் தாக்கத்தால் மேற்கு வங்கம், ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழையும் இதர பகுதிகளில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வரும் 19ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கையின்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, நீலகிரி மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அடுத்தடுத்த நாட்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கன அடியாக அதிகரித்துள்ளதால் ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து 6500 கன அடியிலிருந்து 8000 கன அடியாக உயர்ந்துள்ளது. பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. அதேபோன்று மேட்டூர் அணையின் நீர்வரத்து 6179 கன அடியாக அதிகரித்துள்ளதும் அணையின் நீர்மட்டம் 81.31 அடியாகவும், முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 122.95 அடியாகவும் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.